யோ எலெக்ஷன் வரைக்கும் முதல் போயா எவனும் ஓட்டு போட மாட்டான். ஒன்னும் ஆவலல்ல, ஒரு ஓட்டு போயிட போகுது. இங்க எந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான் தலைவரே. ஓ கட்சியாளா பார்த்து வர மாட்டியலா? அண்ணன் தப்பா நினைச்சிக்காதே, உங்க ஓட்டு தான் ஓட்டு கேட்கலாம்னு வந்தான். தம்பி கொஞ்சம் தாறுமாறா வண்டியை ஓட்டி விட்டான். வாங்க உங்க வீட்டுல உட்காந்தே பேசுவோமே. உட்காருங்க. அண்ணா கோச்சிக்காதிய, உட்காரதுக்கெல்லாம் டைம் இல்ல. தேர்தலுக்கு ரொம்ப நாள் கம்மியா இருக்கு. தொகுதி பூரா சுத்தணும். தலைவர் ரொம்ப பிஸி. வந்த விஷயத்த சொல்லிடுறோம். வரதே 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். அப்பையும் பரபரப்பா தானே வரியா? அண்ணன் எலெக்ஷன் வந்துட்டு உட்காரலாம் நேரம் இல்ல. கண்டிப்பா குடும்பத்தோட நம்ம கட்சி தான் ஓட்டு போடுறிய. ஏங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு என்னங்க பிரயோஜனம்? இதுவரையும் இந்த ஊர்ல என்னங்க மாற்றம் நடந்திருக்கு? என்ன இந்த வருஷம் மாற்றம் வர போகுதுன்னு தலைவர் புதுசா திட்டம் வச்சிருக்காரு இந்த தேர்தலுக்கு. அப்படி என்ன உங்க புது திட்டம்? ஏய் அந்த ஒயின் ஷாப் மட்டும் எடுத்துடு. இப்ப பாருங்க, அது ஒண்ணும் இல்லைன்னு ஒயின் ஷாப்ல எல்லாம் குடிச்சு விட்டு பாட்டில வயல்லையும் வரப்பிலையும் கொண்டு போட்டுறாங்க. அது இல்லாம தலைவர் ஆக்கி விடுவாரு. பரவாயில்லையே, நல்ல திட்டமா இருக்கு. அப்பனா ஒயின் ஷாப் பூரா மூடிடுவீங்களா? நல்லா இருக்க கதை. ஒயின் ஷாப் மூடி விட்டா ஓட்டு கேட்க யாரு வருவா, ஓட்டு போட யாரு போவா? ஒயின் ஷாப்பே மூட மாட்டியலா? அப்படி என்னதான் உங்க திட்டம்? அது என்ன திட்டம்னா, ஒயின் ஷாப்ல உள்ள பாட்டில் எல்லாம் ஒழிச்சிட்டு ஒரு பெரிய சிண்டக் டேங்க் எடுத்துக்கிறது 1000 லிட்டர். அதுல 500 லிட்டர் தண்ணியும் 500 லிட்டர் சரக்கையும் வச்சு கலந்து ஒரு பைப்பை போட்டுவிட்டு பக்கத்துல ஒரு டம்ளரை வச்சுட்டு வச்சுங்களேன். அதை சரக்கு அடிக்கிறவன் போய் திறந்து குடிச்சுக்குவான். பக்கத்துல அண்ணன் கூடல கல்லரிசி வச்சுட்டோம்னா அதை பொறுக்கி தின்ட்டு போயிட்டே இருப்பான். அப்ப பாட்டிலுக்கு வேலையெல்லாம் போயிரும்ல. அதான் தலைவரோட திட்டம். அப்ப கடைசி வரை ஒயின் ஷாப்பை ஒழிக்க போறது இல்ல. இதெல்லாம் ஒரு திட்டம். அண்ணே, நம்ம 100 நாள் வேலை திட்டத்தையும் சொல்லுங்களேண்ணே. அந்த திட்டம் தான் இருக்கு ஐயா. அதுல என்ன புதுசா கொண்டு வந்திருக்கோம் பிரியா? அந்த திட்டம் இருக்குன்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன திட்டம்? அது ஒண்ணும் இல்லைண்ணே, 100 நாள் வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க துண்டை வரிச்சு போட்டு மரத்தடியில் படுத்திருக்காங்களாம். சூவ கடிக்கிறன்னு சொல்லி தலைவருக்கு ஒரு கோரிக்கை வந்திருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு கைத்துக்கட்டிலையும் தலைவாணியும் வாங்கி கொடுக்கறதா ஒரு திட்டம் வச்சிருக்காரு. இதான் 100 நாள் வேலை 2.0 சிறப்பு திட்டம். ஒருத்தனும் வயக்காட்டுக்கு வேலைக்கு வர மாட்டான். நீங்க கைத்துக்கட்டில கொடுத்து காத்தோட்டமா படுக்க வைங்க. உங்க திட்டத்துல தீ வச்சு கொடுத்த உங்களுக்கு நான் இப்ப என்னதான் பண்ணணும்? அண்ணே அதெல்லாம் இல்லண்ணே, குடும்பத்தோட இந்த வாட்டி எங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்க. நாங்க தானே ஜெயிக்கிறோம். நீங்க எல்லாம் ஜெயிச்சு அதெல்லாம் பேசாதீங்க. எங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்க. ஓட்டு போட்டுருங்க, ஓட்டு போட்டுருங்க, ஓட்டு போட்டுருங்க, எங்களுக்கான ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க. நின்னுங்கய்யா, நின்னுங்கய்யா. அட பாவியலா, ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு 1 மணி நேரமா என்ன சொன்னாங்களேயா? ஆனா கடைசியில என்ன சின்னது ஓட்டு போடுன்னு சொல்லவே இல்லையே. இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி என்ன பண்ண போறாங்க?